ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் தார்வார் பேடா தான் செய்ய போகிறோம். இந்த பேடா பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக செஞ்சு வைக்கலாம். மதுராவில் கிருஷ்ணருக்கு இதை தான் நைவேத்தியமாக வைப்பாங்களாம். இப்போது நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். எடுத்து தண்ணி விட்டு இது நல்லா முதிர காய்ச்சிக்கலாம். கம்பி பதத்தெல்லாம் தாண்டி மறுபடியும் இது சர்க்கரையாக ஆகணும் இல்லையா, அந்த மாதிரி காய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக காசின பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா மறுபடியும் ட்ரை ஆகிட்டு சர்க்கரையாகிடும். கம்பி பதத்தெல்லாம் தாண்டி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இது போல் நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ இது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வானல்லாம் நல்லா ஒட்டிகிட்டு இருக்குது. அதை மறுபடியும் கொஞ்சம் லேசாக ஹீட் பண்ணோம்னா எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடும். இது போல் எல்லாத்தையும் ஜலிச்சுட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வானலியில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு 1.5 கிண்ணம் பால் பவுடர் சேர்த்து வறுத்துக்கிறேன். கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, சாரி. இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு 3 ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும். ஒரு 3 ஸ்பூன் பால் தேவைப்படும். 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்துட்டு இந்த 3 ஸ்பூன் பாலையும் ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இது போல் இந்த அளவுக்கு சீக்கிரமாக கலர் மாறிடும். இந்த அளவுக்கு மாறினதும் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதோடு அந்த கட்டி கட்டியாக இருந்துச்சு இல்லையா சர்க்கரை, அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது வானலில் கொட்டிக்கலாம். அந்த சுகர் பவுடரில் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரையை மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த பவுடரையும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் இருக்கும் மீதி, அதையும் சேர்த்து நல்லா அது போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம், கைவிடாமல். இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு 3 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் பால், 1.5 கப்பு பால் பவுடர், 3/4 கப் சர்க்கரை, அவ்வளோதான். நீங்கள் கப்புனா எந்த பாத்திரத்தில் அளந்து போடுறீங்களோ அதே பாத்திரத்தில் அது மாதிரி அளந்துக்கோங்க. இது போல் நல்லா திக்காகி ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆறுனதும் இன்னும் நல்லா கொஞ்சம் கட்டியாகிடும். இப்போ இது போல் உருட்டி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில். இந்த பேடாவை பொறுத்த வரைக்கும் ஷேப்பாலாம் இருக்காது, அன்ஈவனாக தான் இருக்கும், கோணையாக. அதுதான் தார்வாரோட ஸ்பெஷலே. நல்லா அது போல் உருட்டிட்டு அந்த 2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன்ல அதிலையே போட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதை எல்லாத்தையும் உருட்டிட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக செஞ்சு வைங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.